உன் சீட்டும் வேணா, உன் நோட்டு வேணா. மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அந்த அம்மா கிட்ட போய் சொன்னேன், கண்ணீரோடு ஏற்கனவே குறிப்பிட்டல, கண்ணீரோடு சொன்னேன், என் தாய்மார்களின் தாலி இருக்கிற லாட்டரி சீட்டை தடை செய்யுங்க அம்மான்னு சொன்னேன். அந்த அம்மா என் குரலை கேட்டு எனக்கு மதிப்பளித்து, வேல்முருகா நீ சொல்லுவதில் நியாயம் இருக்கிறது, நானும் ஒரு பெண்ணு தான், அவன் உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை சுரண்டல் லாட்டரியில் விட்டுறான், அந்த பணம் வீட்டுக்கு வர மாட்டேங்குது, இதோ நான் தடை சட்டம் கொண்டு வருகிறேன் என்று என்னுடைய ஆலோசனையை, என்னுடைய அறிவுரையை, என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் லாட்டரிக்கு தடை சட்டம் கொண்டு வந்தாரம்மா. அதே மாதிரி இந்த ஸ்டாலின் கிட்ட இந்த மதுபான சட்டத்தை கொண்டு வந்து இந்த மது ஆலயம் மூடுன்னு சொன்னேன். மது ஆலயம் யாருக்கிட்ட இருக்கு? திமுக அண்ணா திமுக தானே இருக்கு. அம்மா சசிகலா கிட்டையும் ஜெகதீஷ் கிட்ட தானே இருக்கு. இவங்க கிட்ட இருக்கிற மதுபான ஆளுகளை மூடிட்டா சாராய கடை நடக்குமா? மீறி மூடனா இழுத்து போலீஸ் அடிச்சு சீல் வச்சா சாராய உற்பத்தி பண்ண முடியுமா? கேட்டேன். ஐயோயோ இந்த வேல்முருகனால கூட்டணிக்கு ரொம்ப குடைச்சலு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வேல்முருகா நீ ரொம்ப எதுவும் பேசாத, உனக்கு ஒரு சீட்டு தரோம், ஆட்டோமேட்டிக்காக எம்எல்ஏவை ஒன்று ஆக்கிடுறோம், அந்த சீட்டுக்கு உரிய இடம், அந்த சீட்டுக்கு உரிய நோட்டு, அதாவது அந்த தேர்தல் செலவுலாம் சொல்லுவாங்கல்லம்மா, பார்மாலிட்டிஸ், அந்த பார்மாலிட்டிஸ்லாம் தரோம், தயவு செய்து எங்களை கிழிச்சு தொங்க விடாத, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுன்னு சொன்னாங்கம்மா. நான் சொன்னேன், உன் சீட்டும் வேணா, உன் நோட்டு வேணா, நான் நீதி கேட்டு நெடும்பயணத்தை தொடங்குகிறேன் என்று உங்ககிட்ட வந்திருக்கிறேன். கேமராவை கிளிக் பண்ணா படம் மட்டும் வரும், கேமரா சின்னத்தை கிளிக் பண்ணா மக்களின் வாழ்க்கையே மாறும். நம்ம ஓட்டு, நம்ம தீர்ப்பு, நம்ம உரிமை, நம்ம தலைவர் வேல்முருகனின் வெற்றி, நம்ம வாழ்வுரிமைக்கான வெற்றி. உங்கள் பொன்னான வாக்குகளை கேமரா சின்னத்துல ஒரு கிளிக் பண்ணுங்க.